Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா round 2 choice list ready. 178.975 ல இருந்து 142 வரைக்கும் இருக்க கட் ஆஃப் வரைக்கும் நான் சொல்ல போறேன். இதுல நல்ல ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க. நான் ரெண்டு செட்டா பிரிக்க போறேன். 150 above and 150 கீழ. 150 கீழ யார் 152 142 இருக்கவங்க வெயிங்க. எல்லா சாய்ஸ்மே வெயிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க சாய்ஸ் கூட வெயிங்க. ஆனா ஒரு சில காலேஜஸ் எல்லாம் சொல்லுவேன் அது 150 ல இருந்து 142 வரைக்கும் கட்டாயம் வச்சா கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ பிளான் என்னன்னா ரவுண்ட் 2 ஓட பிளான் என்னன்னா ரவுண்ட் 1 ல ஏற்கனவே நேத்து வீடியோ போட்டேன் சாய்ஸ் லிஸ்ட். அது கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோல வேகன்சி லிஸ்ட் நமக்கு வருமா? ரவுண்ட் 1 ஓடது. ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2 க்கு ஒரு வேகன்சி லிஸ்ட் வருமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஏதாவது ஒரு காலேஜில் சீட் இருக்கான்னு பார்த்து மெக்கானிக்கலோ சிவிலோ ட்ரிபிளியோ ஈஸியோ கம்ப்யூட்டேஷன் என்ன சீட் இருந்தாலுமே அதில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரவுண்டு 1ல் வரக்கூடிய காலேஜஸ் நான் சொன்ன காலேஜஸ்லாம் ரவுண்டு 2 போகும்போது ரவுண்ட் 2க்கு வேக்கன்சி லிஸ்ட் வரும்பொழுது அதை பார்த்துக்கோங்க. அந்த நம்ம லிஸ்ட்டு வச்சு உங்களுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு வச்சு ஆராய்ஞ்சிக்கோங்க. அதில் என்ன சீட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைங்க. ரவுண்டு 1ஓட காலேஜஸ் அதனால சிஇஜி கேம்பஸில் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இருக்குன்னா தாராளமாக வைங்க. அண்டு சார் எனக்கு கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் வேண்டாம், நான் வேறு ஏதாவது செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் வேண்டாம், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன நல்ல காலேஜ் இருக்குன்னு பாருங்கள். கட் ஆஃப் ஒருத்தர் 178 இருப்பான், ஒருத்தர் 177 இருப்பான். அவனுக்கு டயர் 1 இருக்க காலேஜஸே இன்னும் மிச்சம் மீதி இருக்கும். அதையும் நீங்கள் வைக்கணும் ஃபஸ்ட்டு டாப்பில். சரிங்களா? அந்த டாப்பில் வைக்கக்கூடிய காலேஜ் டாப் காலேஜ் ரவுண்ட் 1 காலேஜஸ் அதெல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நேற்று போட்ட வீடியோ. அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் இது வைக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். இந்த 178.975லேருந்து ஒரு 160 முடி வச்சாலே கட்டாயமாக கிடைக்கிற ஒரு கல்லூரி தான் எல்லாமே. இந்த 160 கீழே வரும்பொழுது கொஞ்சம் மைல்டான காலேஜஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கிடைக்காது. மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி எல்லாமே கிடைக்கும். இசியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சில இடத்துல கிடைக்காது. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. 160லேருந்து 150லேருந்து 142 வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. இல்லைனா கொஞ்சம் டைட்டாகும். ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் ரவுண்ட் 2ல் ரவுண்டு 1ல் இருக்கக்கூடிய காலேஜஸில் வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு டயர் 1 சொல்லக்கூடிய நம்ம ரவுண்ட் 1 சொல்லக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் நேற்று. அதில் சீட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட்டை வைங்க. புரிஞ்சுதா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிடைக்குதோ இல்லையோ மேலே வச்சுக்கணும். ரவுண்ட் 2 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் 111 ஆர்எம்கே பார்த்தீங்கன்னா 2வது. நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் மாற்றி வைக்கிறது. நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். பட் எல்லாமே நல்ல காலேஜஸ் தான். 1128 ஆர்எம்கே இது அனதர் பிரான்ச் ஆர்எம்கேவோடது. 2710 கற்பகம் 2618 சோனா இது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்லியிருப்பேன். பட் ஏன்னா செகண்ட் ரவுண்டில் தான் சீக்கிரமாக ஃபில் ஆகிற ஒரு காலேஜ். ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 20-30% சீட் தான் ஃபில் ஆகும். 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸ் தான் மதுரையில். 1126 ஜேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸ் தான் சென்னையில். 2709 ஜிசிஇ ஈரோடு. கண்டிப்பாக இந்த காலேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. 3465 ஜிசி திருச்சிராப்பள்ளி. அடுத்த 112620 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அம்பத்தூர் சென்னை. 3819 சாரநாதன் இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்ட் ஜோசப்போட இதுவும் அட்டானமஸ் தான், சென்ட் ஜோசப்போட பிரான்ச்சு. 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட். 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது யூனிவர்சிட்டி கேம்பஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5910 பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 2608 குமாரசாமி. 2369 ஜிசிஇ கந்தர்வக்கோட்டையா தருமபுரி 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இது நான் அட்டானமஸ் கல்லூரி பட் நல்ல காலேஜ். 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் அட்டானமஸ். 3826 கொங்குநாடு காலேஜ் திருச்சிராப்பள்ளி அட்டானமஸ். 2723 வேலல்லார் ஈரோடு. 5904 கேஎல்என். 3830 கே ராமகிருஷ்ணன் திருச்சிராப்பள்ளி. 1118 வேல்டெக் மல்டிடெக். 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி. 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் அட்டானமஸ். 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அட்டானமஸ். 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது 2736 டாக்டர் எம்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது ஜேபிஆரோட பிரான்ச்சு. அடுத்து 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராமகிருஷ்ணனோட டயர் 1 கல்லூரியோட பிரான்ச். 2750 KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி.
4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர், 2607 KS ரங்கசாமி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, 2735 கற்பகம் காலேஜ், கண்டிப்பாக கற்பமோட பிரான்ச், கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பிரான்ச், 2726 SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 1114 SA இன்ஜினியரிங் காலேஜ், 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நான் அட்டானமஸ், 4971 சென்ட் சேவியர் அட்டானமஸ், 1122 வேல்டெக் ஹைடெக், 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர். ஸோ இது முடி வந்து பார்த்தீங்கன்னா 150 முடி தாராளமாக எல்லா பிரான்ச்சுமே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 142 150 வரைக்கும் சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்லூரிலாம் 2357 BSB கோயம்புத்தூர் அட்டானமஸ், 2741 PA இன்ஜினியரிங் காலேஜ், 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சீக்கிரமாக ஃபில் ஆகும், மீதி பிரான்ச்சஸ் செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 140 150. 1452 பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் அதே மாதிரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் ஃபில் ஆகும், ஈஸியும் ஃபில் ஆகிடும். ட்ரிபிள் அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 2613 KSR, 2734 SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதோட பிரான்ச்சு, 3701 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கண்டிப்பாக இந்த காலேஜில் மிஸ் பண்ணாதீங்க, ராமகிருஷ்ணனோட பிரான்ச்சு. 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியெல்லாம் முடிஞ்சு போயிடும். பட் 150 கீழே இருக்கிறவங்களுக்கு செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்கும். 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. ஏன் நான் கீழே வச்சிருக்கேன்னா மதுரையும் திருநெல்வேலியும் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் முன்னாடி இருக்க காலேஜஸோட. பட் அதை பார்த்து நான் வைக்கல. இந்த காலேஜோட தரம் வந்து மெயின் அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்மி தான், சரிங்களா? நீங்கள் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்து இந்த 2 காலேஜ் எடுத்தால் போதும். 4020 அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, 2620 விவேகானந்தா ஃபார் உமன் அதுவும் அட்டானமஸ் தான். 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸ் தான், நல்ல காலேஜ். 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்துஸ்தானோட பிரான்ச்சு. 305 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் அட்டானமஸ் காலேஜ். 1307 ஜெருசலம் அட்டானமஸ் காலேஜ். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி அட்டானமஸ் காலேஜ். 4670 ரோஹிணி இது வந்து கன்னியாகுமரி. 3795 SRM TRP. அடுத்த 1110 பிரத்யூஷா இதுவும் அட்டானமஸ். 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸாக மாறி இருக்கு இந்த வருஷம். 1408 IFET இதுவும் எடுத்துக்கலாம். 2656 பில்டர்ஸ் இதுவும் வந்து அட்டானமஸ் காலேஜ். அடுத்த 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ரவுண்ட் 3 வரைக்கும் நிற்கும். ரவுண்ட் 2லையும் சீட் இருக்கும், ரவுண்ட் 3க்கும் சீட் இருக்கும். 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கண்டிப்பாக இது எடுத்துக்கலாம். 1026 யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். ஸோ இது எல்லாமே கேட்டிங்கன்னா 75-76 கல்லூரிகள் நான் கொடுத்துருக்கேன் ரவுண்ட் 2க்கு. இந்த கல்லூரிகள் மட்டுமே நீங்கள் வச்சிங்கனாலே இதிலே சீட் கிடச்சிரும், சரிங்களா? நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சில பிரான்ச்சஸ் சில கல்லூரிகள் ஆசைப்படலாம், மெயினாக இந்த 150 கீழே எடுத்தவங்க. ஆனால் SC SCA ST தாராளமாக டயர் 1 கல்லூரியிலேருந்தே சீட்டு வைக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, தாராளமாக டயர் 1 கல்லூரியிலேருந்தே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இல்லை வந்து ஒரு ஈஸ்வர் KPR பன்னாரியம்மன் கொங்கு போன்ற காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் அவ்வளோ இருக்கும். SC SCA STக்கு தாராளமாக நீங்கள் ரவுண்டு 1 நம்மளுடைய டயர் 1 காலேஜில் லிஸ்ட் எடுத்து ரவுண்ட் 1 லிஸ்ட் எடுத்து அதில் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லூரி வந்தால் போதும். MBC BC OC BCM இவங்கெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அது கிடைக்கலனா இந்த காலேஜஸ் எல்லாம் வைங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் யாராக இருந்தாலும் வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு ரவுண்ட் 1 லிஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் இந்த லிஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ எனிவே உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகிருக்கும். ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 3க்கு லிஸ்ட்டு வரும். ரவுண்ட் 2க்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ரவுண்டு 3 இருந்தால் கூட யாராக இருந்தாலும் டாப்பில் ஃபஸ்ட்டு சீட் இருக்கா நல்ல கல்லூரியில் அதை டாப்பில் வை, கிடைக்குதோ இல்லையோ அது வை. நடுவில் நம்ம கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வை. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கட் ஆஃப்க்கு கீழே இருக்க மார்க் க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கும். இப்போ 165னா 160க்கு கிடச்சிருக்கும் போன வருஷம், அதை வைங்க. அப்போ தான் நாட் அலர்ட்னு வராமல் கரெக்டான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்காக அமையும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.